அரசின் போக்கால் பாலா போன அரசு அங்கன்வாடி கட்டடம். தனியார் கட்டடத்தில் செயல்பட்டு வரும் அவல நிலை. குழந்தைகளுக்கு வசதியே இல்லை என புலம்பும் மக்கள் அலட்சியத்தை கைவிட்டு அங்கன்வாடி மையத்தை அமைக்க கோரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட பெரிய மச்சாக்குப்பம் பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் தற்போது சிதலமடைந்து காணப்படுகிறது. இந்த ஆபத்தான அங்கன்வாடி மையத்தில் 9 மாதங்களுக்கு முன்பு மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் 2 குழந்தைகள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி மையத்திற்கு பூட்டு போட்டு தனிநபர் வீட்டில் வாடகைக்கு அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. 9 மாதங்களை கடந்து செயல்பட்டு வரும் இந்த அங்கன்வாடி மையத்தை அதிகாரிகள் அடிக்கடி பார்வையிட்டு செல்வதாகவும் பல முறை மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். எங்கள் ஊரில் இருக்க பால்வாடி ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. அது ரொம்ப டேமேஜ் ஆகி 2 பசங்களுக்கு அடிபட்டிருக்கு. அதனால் நாங்கள் 3 இடம் மனு கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கவே இல்லை. எங்களுக்கு கவர்மெண்ட் மூலயமா எங்கள் பால்வாடி ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். நாங்கள் கழிவறை, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் தற்காலிக அங்கன்வாடி மையத்திற்கு அரசு வாடகை செலுத்தவில்லை என குற்றம் சாட்டினர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் இருந்தது. இப்போ அது ரொம்ப பழுதடைந்த நிலையில டேமேஜ் நிலையில இருக்கு. அங்கன்வாடி மையத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பதால் தனியார் பள்ளியை நாடி செல்லும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே பழுதடைந்த அங்கன்வாடி அரசு கட்டடத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.